பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்கள் என்பது வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது. அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில் கோஷம் போட்டது எனக்கு தெரிந்த வரையிலும் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிக்காரங்க கருப்பு பயிற்சி பண்ணி அனுப்பிச்சுட்டு வருவாங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்களே கருப்பு பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இதை எங்க போய் சொல்ல முடியும்? இது தேவையான ஒன்று இல்லை என்றுதான் நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். 232 எம்பிஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அதையும் கேட்காம நிறைவேற்றிருக்காங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டாச்சு. அதில் எத்தனை எண்ணிக்கையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எம்பிக்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றிருக்காங்க. ஏற்கனவே சட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டு அது ஏற்கனவே ஜாயின்ட் கமிட்டி, பார்லிமெண்ட்டே ஜாயின்ட் கமிட்டிக்கு போய் அதுக்கப்புறம் திரும்ப நிறைவேற்றிருக்காங்க. நீதிமன்றம் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் நீதி வழங்கணும். முதலமைச்சரே நீதிமன்றத்துக்கு போனார்னா நம்ம என்ன பண்ண முடியாது? இல்ல, அது ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகள் அடிப்படை. அவங்க என்ன பாலிசி எடுத்திருக்காங்க நமக்கு தெரியாது. போராட்டம் பண்றது எதிர்கட்சி வழக்கமா பண்ணுவாங்க. ஆனா சட்டமன்றத்தையே இன்னைக்கு போராட்டமா மாற்றி இருக்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் 110 ஒரு அறிக்கையில் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வாசித்திருக்கிறார்கள். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நான் உட்பட திருமதி வானதி சீனிவாசன், மாண்புமிகு அண்ணன் திரு எம்.ஆர். காந்தி அவர்கள் நாங்கள் இன்னைக்கு அதை எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னாக்கி, ஏற்கனவே இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு பிறகு அது பாராளுமன்றத்தில் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டு 14 கோரிக்கைகள் அதில் ஏற்கப்பட்டு பிறகு அந்த சட்டம் நேற்று நிறைவேறியிருக்கிறது. ஆக முதலமைச்சர் அவர்கள் இந்த 110 அறிக்கையில் இன்னைக்கு அதை எதிர்த்து எல்லோரும், திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லோரும் கருப்பு பேட்ச் அணிஞ்சு வச்சு இன்னைக்கு ஒரு கோஷம் போட்டிருக்காங்க. ஆனா சட்டமன்றத்தை பொதுக்கூட்ட மேடையில் போடுறத, போராட்டம் பண்றது எதிர்கட்சி வழக்கமா பண்ணுவாங்க. ஆனா சட்டமன்றத்தையே இன்னைக்கு போராட்டமா மாற்றி இருக்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றிருக்கிறாங்க. உண்மை இதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரியது. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து திமுக சட்டமன்றத்தை போராட்ட களமாக மாற்ற நினைப்பதாக நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.